ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். I greet you all in the name of our Lord and Savior Jesus Christ. ஏசாயா 55வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் மறுபடியும் எடுத்துக்கொள்வோம். Isaiah 55 verse 6. Let's turn to Isaiah 55 verse 6. காலையில் நாம் தியானித்த அந்த வசனத்தில் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். Isaiah 55 verse 6. Seek the Lord while he may be found. Call upon him while he is near. இதுதான் இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டிய செய்தியின் சாராம்சமாக இருக்கிறது. And this is the one thing that I want to share among you this morning. கர்த்தரை கண்டறியத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். Seek the Lord while he may be found. கண்டடையத்தக்க சமயம் என்பது நமக்கு விருப்பமான ஒரு நேரம் அல்ல. When we say while he may be found, it is not the time that is convenient for us. ஆகவே அடுத்தாற் போல இவ்வாறு சொல்லப்படுகிறது, அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். And then the next part of that verse says, call upon him while he is near. லூக்கா எழுதின சுவிசேஷத்துக்கு நாம் எடுத்துக்கொள்வோம். 9வது அதிகாரம். Let's turn to Luke chapter 9. ஆண்டவராகிய இயேசு தம்மை பின்பற்ற விரும்பினவர்களுக்கு அவர் சொன்ன வார்த்தை. And this is the word which Lord Jesus Christ spoke to those who wanted to follow after him. அதை நாம் லூக்கா 9வது அதிகாரத்திலே 57வது வசனத்திலிருந்து நாம் 62வது வசனம் வரைக்கும் பார்க்கிறோம். We read that from the verses Luke 9 verses 57 to 62. அதற்கு முன்பாக 9:23 சீஷத்துவ வாழ்க்கையை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. And even before that, verse 23, the Lord Jesus Christ speaks about the discipleship. ஒருவன் என்னை பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினம் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். Luke 9 verse 23, if anyone wishes to come after me, he must deny himself and take up his cross daily and follow me. இங்கே இப்படி சிலுவையின் உபதேசத்தை அவர் பேசிக்கொண்டு வரும் பொழுதே அவன் வழியிலே போகையில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். And while Jesus Christ was speaking this word about taking the cross and following him, there was one man who ran after him and said, Lord, wherever you go, I will follow you. அவர் உடனே அவனை பாராட்டவில்லை. And immediately the Lord Jesus Christ did not appreciate him. இல்லை என்றால் அவனை உடனே உற்சாகப்படுத்தி, நல்லது இவ்வளவோ பெரிய கூட்டத்தில் நீ நாட்டு வந்து சொன்னியே என்றெல்லாம் அவர் சொல்லவில்லை. And he did not even mention saying that, in this multitude, you were the only one who came up to me and said that. He did not even encourage him saying like that. ஆண்டவரே நீ எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் தான் சொல்றான். And he says, Lord, wherever you go, I will follow you. ஆனால் அவர் சொல்கிறார், நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. But the Lord Jesus Christ says, the foxes have holes and the birds of the air have nests to rest, but the Son of Man has no place to lay down his head. அதாவது எவ்வளவு அசௌரியமாக இல்லை என்றால் அது கடினமாக அதை இந்த வாழ்க்கையை காண்பிக்க முடியுமோ அதை அவர் முதலாவது அவருக்கு காண்பிக்கிறார். So Jesus Christ first projects this life of taking the cross and following him, this life of discipleship as difficult as possible, and that's how he projects it to him. அருமையான சகோதர சகோதரிகளே, beloved brothers and sisters, நாம் பல பின்னணியிலிருந்து நாம் வந்திருக்கிறோம். we come from different background. சிலர் நாம் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலேயே ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆசாரத்தின்படி இல்லை என்றால் வாழ்க்கை முறையின்படி வளர்க்கப்பட்டு நாம் வந்திருக்கிறோம். And we have come to this Christian life with a different lifestyle, different ways of living, and that's how we have all come here. ஆனால் நாம் சிலர் கிறிஸ்தவ முறைப்படி வளர்க்கப்பட்டு நாம் வந்திருக்கிறோம். And we are also brought up with certain rituals according to the Christianity. ஆனால் நாம் மற்ற மார்க்கங்களிலிருந்தும் நாம் ஆண்டவரை பின்பற்றி வந்திருக்கிறோம்.
And we have also followed Jesus Christ from different religion. பல காரணங்கள் இருக்கலாம். There could be many reasons. ஒருவேளை இங்கே இருக்கிறவர்கள் நல்ல குடும்பங்களாக இருக்கிறார்கள், நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நினைக்கலாம். Maybe we are thinking that the families here are very good, or they're all well disciplined. ஏதோ ஒரு மேலெழுந்த வாரியாக ஆண்டவருடைய சுவிசேஷத்தை பற்றி கேள்விப்பட்டு வந்திருக்கலாம். And we could have perhaps heard the word of God in a very superficial way, and we would have come here to be part of this church. ஆனால் ஆண்டவரை பின்பற்றி நான் வர வேண்டும் என்று சொல்லி ஒரு முடிவெடுத்து நாம் வந்திருக்கிறோம். But we have come with a decision to follow Jesus Christ. ஆனால் அப்படி முடிவெடுத்த ஒரு மனுஷனிடத்திலேயே ஆண்டவர் மறுபடியும் சொல்லுகிறார், எவ்வளவு இந்த வாழ்க்கையை கடினமாக காண்பிக்க முடியுமோ அவ்வளவு காண்பிக்கிறார். But to such a person who has decided to follow Jesus Christ, to him the Lord Jesus Christ presents this life to be a very difficult life. நம்மில் அநேகர் ஒருவேளை இவ்விதமான ஒரு கடினமான முடிவுகளை எடுத்து நம்முடைய வாழ்க்கையில கடந்து வந்திருக்கிறோமா என்று தெரியவில்லை. I don't know how many of us here have taken such difficult decisions in order to follow Jesus Christ. நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் எளிதான ஒரு முடிவுகளை எடுத்து நாம் வந்திருக்கலாம். Perhaps we would have taken some easy decisions to follow Jesus Christ and we would have been here. ஆனால் சீஷனாய் இருப்பதற்கு பல நேரங்களிலே கடினமான முடிவுகளையும் எடுக்க வேண்டிய அவசியமாக இருக்கும். But in order to become a disciple of Jesus, many times we will have to take difficult, tough decisions. ஆண்டவராகிய இயேசு அவர் ஒரு கூட்டம் நடத்தினால் எத்தனை மணிக்கு அந்த கூட்டம் ஆரம்பிக்கும் என்று நான் யோசித்து பார்த்தேன். And if Jesus Christ were to start a meeting, I was thinking, at what time would he start a meeting? ஒரு 10 மணிக்கு ஆரம்பிக்கலாம், 10:30க்கு ஆரம்பிக்கலாம், நல்ல காலையில எழுந்திருத்து சௌரியமா எழுந்திருத்து வரலாம் என்று கூட நாம் நினைக்கலாம். And maybe we can think like this, that he might have started at 10 o'clock or at 10:30, or perhaps he would have thought that people take their time to get up, wake up and get ready and come at their own convenience. நான் ஒரு முறை ஒரு இடத்துல பேசுவதற்காக காலையிலே நான் 6 மணிக்கு நான் பேச வேண்டியதாக இருந்தது. And to a particular church, when I had to speak to them, I have to speak to them at morning 6 o'clock. அப்ப நான் நினைத்தேன் 5 மணிக்கு எழுந்திருக்க வேண்டும், புறப்பட வேண்டும் என்று நான் நினைத்தேன். So I was thinking, for me to speak at 6 o'clock, I'll have to wake up at 5 o'clock and get up and go. அந்த நேரத்திலே தான் நான் லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரத்தை நான் வாசிக்க நேர்ந்தது. And that was when I happened to read Luke 21. லூக்கா 21வது அதிகாரம். Luke 21. முப்பத்தி வசனம். Verse 38. ஜனங்கள் எல்லாரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படி அதிகாலமே தேவாலயத்திற்கு அவரிடத்தில் வருவார்கள். Luke 21 verse 38. And all the people would get up early in the morning to come to him in the temple to listen to him. ஆங்கிலத்தில் ஒரு மொழிபெயர்ப்பில் இப்படி டே பிரேக் என்று எழுதப்பட்டிருக்கிறது. In one of the translations in English, it says that the people would get up, would reach there at the temple at the day break. நீங்கள் யோசித்து பாருங்கள், பகல் முழுவதும் அவர் தேவனுடைய ஆலயத்திலே அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். And just imagine this, throughout the day Lord Jesus Christ is preaching in the temple. அவர் ராக்காலங்களிலே போய் ஒலிவமலையிலே அவர் தங்குகிறார். And in the night time he goes and stays in the Mount Olive. இவர்கள் எல்லாரும் எப்பொழுது வீட்டுக்கு போனார்கள் என்று தெரியவில்லை. And we don't know at what time these people would reach home. ஆனால் மறுநாள் விடியற் காலையிலேயே வந்து உட்கார்ந்து விடுகிறார்கள். But right the next day morning, right in the morning, all these people reach the temple. ஏன் அப்படி அவர்களுக்கு அந்த ஒரு ஆர்வம் இருந்தது என்று நான் பார்த்தேன். I was thinking, why were they so interested? அது 21வது அதிகாரத்திலே அவர் வரும் நாட்களில் நடக்கிற போரை பற்றி அவர் பேசிக் கொண்டு வருகிறார். And because in chapter 21 we read that he was speaking about the things that are going to happen in the future. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் எப்பொழுது விடுதலை கிடைக்கும் என்று அவர்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். And all these Jewish people they were longing to see the freedom.
மேசியா எப்பொழுது வருவார்? அவர்கள் சரீர பிரகாரமாக இல்லை என்றால் ராஜரீக பிரகாரமாக ஒரு விடுதலையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். And they were eagerly expecting a deliverance from their slavery. அப்படி அவர்கள் கேட்கும் பொழுது இதோ மேசியா வருகிறார் என்பதற்கு கடைசி நாளிலே நடக்க போகிற மட்டும் 21வது அதிகாரத்தில் அவர் பேசிக்கொண்டே And வருகிறார். to such people who were eagerly expecting, Jesus Christ was presenting the Messiah who is going to come and the signs and with the wonders that he is going to come. ஆகவே கடைசி நாட்களிலே நடக்கிற செய்திகளை கேட்டுக்கொண்டு வரும்போதே பாதியில நிறுத்திட்டு அடுத்த நாள் கண்டினியூ பண்ண வேண்டும் என்றால் எப்படி இருக்கும்? And when he is speaking about what is going to be happening in the future, and if he were to stop in the middle of it, and if he had to continue in the next day, how would it look for the people there? ஆகவே அவர்கள் எல்லா அசௌகரியங்களையும் கண்டுகொள்ளாமல் காலையிலேயே விடிந்த உடனே அவர் வந்து விடுவாரோ என்று சொல்லி வந்து விட்டார்கள். And so they did not mind any of the inconveniences, and so they were ready to come early in the morning to the temple. ஏனென்றால் வேதவசனம் சொல்கிறது அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். And because the word of God says, seek him while he may be found. நான் இந்த வசனத்தை நான் தியானிக்கும் பொழுது இன்னும் ஆழமாக அதை நான் தியானிக்க ஆரம்பித்தேன். And when I was meditating on this verse, I meditated little more deeper. தேவனால் பயன்படுத்தப்பட்ட மனிதர்கள் எல்லோருமே அசௌகரியங்களை அவர்கள் சந்தித்து அந்த முடிவுகளை எடுத்திருக்கிறார்கள். And all the mighty men of God whom the Lord had used, all of them had taken a tough decision in their lives to follow Jesus. நான் சில வசனங்களை நான் உங்களுக்கு மேல்கோள் காட்ட விரும்புகிறேன். And I would like to quote some of those verses from the scripture. ஆதியாகமம் 19வது அதிகாரம் 27வது வசனத்தை பாருங்கள். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில Genesis 19:27, we read the life of Abraham. ஆதியாகமம் 19:27. Genesis 19:27. அதற்கு முன்பாக சோதோம் கோமோரம் அழிய போகிறது என்று ஆபிரகாமுக்கு தேவன் வெளிப்படுத்தி விட்டார். And before this, the Lord had already revealed to Abraham, saying that Sodom and Gomorrah is going to be completely destroyed. சோதோமிலே லோத்துவும் அவருடைய குடும்பமும் இருக்கிறது. And in Sodom, Lot and his family were there. அவருடைய நல்வாழ்வுக்காக ஆபிரகாமும் இருக்கிறார். And Abraham was wishing their welfare. இப்பொழுது சோதோம் அழிய போகுது என்று சொல்லப்பட்ட உடனே அவர் ஆண்டவரிடத்திலே பார்கெயின் பண்ணிக்கிட்டே வருகிறார். And as soon as he heard that Sodom is going to be destroyed, he is there ready to bargain with the Lord. He is already bargaining. 50 நீதிமான்கள் இருந்தால், 45 இருந்தால், 40 இருந்தால், 30 இருந்தால், 20 இருந்தால், 10 இருந்தால் என்றெல்லாம் அவர் கேட்டுக்கொண்டே வருகிறார். He started bargaining, saying that if there were 50 righteous men, 45, 40, 30, 20, 10, would you still destroy that city? இப்பொழுது அவருடைய மனதில் என்ன இருக்கிறது? 10 பேராவது சோதோம்ல இருப்பாங்களா? And in his heart, the question there was now, like, would there be 10 righteous men in Sodom? தெரியவில்லை. Not sure. அவர் வீட்டுக்கு சென்று விட்டார். He went back to his home. இப்பொழுது அவருக்கு தூக்கம் வந்திருக்குமா? Do you think that he would have had a nice sleep? இரவு முழுதும் அந்த சிந்தனை ஓடிக்கொண்டே இருந்திருக்கும். Day and night, this thought would have ran in his mind. ஆண்டவரே, சோதோம்ல 10 பேர் இருந்திருப்பாங்களா, சோதோம்ல இருந்திருப்பாங்களா என்று ஓடிக்கிட்டே இருந்திருக்கும். And he would have continually thought, Lord, would there be 10 righteous men in Sodom? ஆகவே தான் விடிந்ததும் விடியாமலேயே அவன் எழுந்திருத்து தான் முந்தின நாள் தேவனை எங்கே சந்தித்தார் அங்கே போய் நின்று பார்க்கிறார். So that's the reason why the next day he rose early in the morning and stood in the place where he had met the Lord previously. அதை 19ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே பார்க்கிறோம். We read that in 19:27. விடியற் காலத்தில் ஆபிரகாம் எழுந்து தான் கர்த்தருக்கு முன்பாக நின்ற இடத்திற்கு போய் சோதோமுடைய டைரக்ஷன் நேர பார்த்து அங்கே என்ன நடக்கிறது என்று பார்க்கிறார். In Genesis 19:27, now Abraham arose early in the morning and went to the place where he had stood before the Lord. தேவனை சந்தித்த மனிதர்களுக்கெல்லாம் நேரம் பொழுது அந்த சௌரியம் இவைகள் எல்லாம் அப்பாற்பட்டு அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். So all those people who had a genuine encounter with the Lord, they did not mind all these inconveniences, the time, the season, nothing mattered to them.
அந்த லோத்தினுடைய குடும்பம், அதன் பின்னாலே சோதோமுடைய அழிவு, இவரெல்லாம் இரவு முழுதும் அவரை பாதித்து கொண்டிருந்திருக்கும். The family of Lot, the destruction of Sodom, everything would have greatly affected the heart of Abraham. ஆகவே விடிந்த உடனே போய் பார்க்கிறார். So as soon as the daybreak came, early in the morning, he went and stood there. அந்த திசையை நோக்கி பார்க்கும்போது கரும் புகையாய் இது மேலே எழும்புகிறது. And when he looked at in that direction, he only saw that smoke coming up. அவர் என்ன மனதில் இருந்திருக்கும்? What would have been there in his mind? அந்த கரும்புகையிலே லோத்து இருக்கிறானா இல்லையா என்பதுதான் மனதில் இருந்திருக்கும். The question would have been that would have been in his mind was, in that black smoke would Lot be there, and Lot and his family be there? ஆபிரகாம் ஆதியாகமம் 22வது அதிகாரத்திலே ஈசாக்குடைய வாழ்க்கையை பற்றி, ஈசாக்கை பற்றி ஆண்டவர் ஆபிரகாமை சோதிக்கும் பொழுது, in Genesis 22, when the Lord was testing Abraham with regard to Isaac, இரண்டாவது வசனத்திலே உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் நேசகுமாரனாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலையில் ஒன்றுமேல் உனக்கு அவனை தகன பலியாக பலியிடு என்றார். Verse 2, he says, take now your son, your only son, whom you love, Isaac, and go to the land of Moriah and offer him there as a burnt offering on one of the mountains of which I will tell you. நமக்கு அப்படி ஒரு சோதனை இல்லை என்றால் நம்மை தேவன் அப்படி பரீட்சை பார்த்தால் நமக்கு எப்படி நம்முடைய ஓட்டங்கள் இருந்திருக்கும்? How would we remain if the Lord had to test us with such a scenario? என்னுடைய மனைவியிடத்தில் நான் டிஸ்கஸ் பண்ண வேண்டும், என்னுடைய பெற்றோரிடத்தில் டிஸ்கஸ் பண்ண வேண்டும். காலையில் விடிந்ததுக்கு அப்புறம் நான் இப்படியெல்லாம் அவர் என்ன நினைப்பார்கள், இவர்கள் என்ன நினைப்பார்கள் என்றால் இதை எப்படி சமாளிக்கிறது, இல்லை என்றால் எப்படி ஆண்டவரையே கன்வின்ஸ் பண்றது என்று யோசித்து கொண்டே இருந்திருப்போம். We would be thinking like, I need to discuss this with my wife or my husband. How do I tackle the situations? Or we would be even thinking, how do I even convince the Lord with regard to this? இது ஒரு மிக கடினமான ஒரு முடிவு. This is a very tough decision. ஆனால் ஆபிரகாம் பாருங்க, அதிகாலையிலே எழுந்து அவன் புறப்பட்டு போய்விட்டார். But we read Abraham rose early in the morning. அது 22ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் இருக்கிறது. We read that in verse 3 of chapter 22. அதிகாலையில் எழுந்து. So Abraham rose early in the morning. ஏன் கொஞ்சம் ஒரு லேட்டா அவன் எழுந்திருத்து அது இந்த முடிவை எடுத்திருக்க கூடாது? Why can he not get up little late and take that decision? அவன் ஏற்கனவே தீர்மானித்து விட்டார். He had already decided in his mind. இரவுலயே அவர் தீர்மானித்து விட்டார், ஆண்டவரே சொன்னதை நான் செய்து விட வேண்டும் என்று. Even in his sleep, during that night time, he had already decided that he will obey the Lord's command. அதை நிறைவேற்றுவதற்கு இரவு பொழுதிலே செய்ய முடியாது. ஆகவே அவன் பகலுக்காக காத்திருக்கிறார். And he cannot fulfill the command of the Lord right at that night time, so he had to wait till that morning. மோசேயுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கலாம். யாத்ராகமம் 22வது அதிகாரத்திலே Exodus 22, we read about the life of Moses there. இதுவும் ஒரு முக்கியமான ஒரு தீர்மானம். This is also a very important decision. யாத்ராகமம் 8வது அதிகாரம். Exodus chapter 8. 8வது அதிகாரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டும். And in chapter 8, Moses had to bring the people of Israel from the slavery of Egypt. அப்பொழுது மோசேயுன்ட்டு ஏற்கனவே தேவன் பேசிவிட்டார், நீ பார்வோனுக்குள்ள போய் பேச வேண்டும் என்று. And so the Lord had already spoke to Moses saying that he had to go and speak to Pharaoh. அப்போ எப்பொழுது அதை செய்கிறார் பாருங்கள். 20வது வசனத்திலே பாருங்கள். 8ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே. So we read that in chapter 8:20 as to when Moses started doing that. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நாளை அதிகாலமே நீ எழுந்து போய் பார்வோன் நதிக்கு புறப்பட்டு வரும்போது அவனுக்கு முன்பாக நின்று எனக்கு ஆராதனை செய்ய முடியாது என் ஜனங்களை போகவிடு என்று சொல்ல வேண்டும். Chapter 8 verse 20. Now the Lord said to Moses, rise early in the morning and present yourself before Pharaoh as he comes out to the water, and say to him, thus says the Lord, let my people go that they may serve me. ஆண்டவரே சொல்கிறார். யாருடைய சௌரியமான நேரம் தெரியுமா அது? The Lord himself says there, but do you know that time is whose convenience? மோசேக்கு சௌரியமான நேரம் அதல்ல. It is not the time which is convenient for Moses. பார்வோனுக்கு சௌரியமான நேரம். That is the time convenient for Pharaoh. அவன் காலையில எழுந்து
குளிக்க வருவான், And நதிக்கு வருவான். he would rise early in the morning. Pharaoh would rise early in the morning and come there to take bath. நீ மற்ற நேரங்களிலே அவனை சந்திக்க முடியாது. And you will not be able to meet him at any other point of time. அவன் அதிகாலமே எழுந்து அவன் நதிக்கு வரும்பொழுது அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்பொழுது நீ அவனிடத்தில் பேசு. When he gets up early in the morning and comes to that river, that's the time you will get to speak to him. ஒவ்வொரு முறையும் மோசே அப்படித்தான் காலையிலே பார்வோனை சந்திக்க வேண்டியிருந்தது. So every time Moses had to meet Pharaoh early in the morning. அருமையான சகோதர சகோதரிகளே, Beloved brothers and sisters, நம்முடைய வாழ்க்கையிலே முடிவுகளை நாம் லகுவாக எடுக்க வேண்டிய நேரத்திலே நாம் எடுக்கிறோம், கடினமாக எடுக்க வேண்டிய நேரத்திலே நாம் அதை எப்படி செய்கிறோம்? when we have to take decisions, we take it when it is at our own convenience, but when it is very difficult, when the time is inconvenient, how do we handle those decisions? தேவனை பின்பற்றி உண்மையாய் சிஷ்யத்துவ வாழ்க்கை வாழ விரும்புகிறவர்கள் இந்த எல்லா அசௌகரியக்கும் அப்பாற்பட்டு தான் அவர்கள் இருக்க முடியும். And all those who want to live this life of discipleship, they have to look beyond this life of convenience. லூக்கா 9வது அதிகாரத்துக்கு மறுபடியும் நாம் திரும்புவோம். Let's turn to Luke 9 one more time. 59வது வசனத்தில் இரண்டாவது ஒருவன் வருகிறான். லூக்கா 9:59. Luke 9:59, there's another person who comes to him. வேறொருவனை அவர் நோக்கி என்னை பின்பற்றி வா என்றார். He looked at another person and he said, follow me. அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்கிறான். But he said, Lord, permit me first to go and bury my father. இதுல இந்த காட்சி வேற விதமாக மாறிவிடுகிறது. So here the scenario is completely altogether different. முதல் காட்சியிலே அவன் ஒருவன் ஆண்டவரை பின்பற்றுவேன் என்று சொல்கிறான். In the first scenario, one person comes to him and says, Lord, I will follow you. இரண்டாவது காட்சியிலே ஆண்டவர் ஒருவனை அழைக்கிறார். And in the second scenario, the Lord invites another person. என்னை பின்பற்றி வா என்று சொல்கிறார். And he tells him, follow me. அவன் சொல்கிறான், நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண வேண்டும். But he says, Lord, permit me to go first bury my father. அது என்னன்னா, அந்த வாக்கியத்தினுடைய அர்த்தம் என்னன்னா, அவருடைய மரணம் அடைந்திருக்கிற ஒரு தகப்பன் என்று அதை எடுக்க முடியாது. So the meaning of that statement is, we cannot take it like the father is dead and his corpse is lying there. அதாவது முதலாவது என்னுடைய தகப்பனை நான் அடக்கம் செய்து விட்டு வரட்டும் என்று சொல்ல வேண்டிய அந்த வாக்கியத்தினுடைய அர்த்தம் என்னன்னா, என்னுடைய தகப்பன் மரிக்கட்டும், அதன் பின்பாக நான் உம்மை பின்பற்றி வருகிறேன். So when he says, permit me to go and bury my father, that means, let my father die, after that I will come and follow you, is what he means. இல்லை என்றால் சில என்னுடைய வாழ்க்கையில இவைகளெல்லாம் நடக்க வேண்டியிருக்கு, அதன் பின்பாக நான் வருகிறேன். Or these are certain things that has to happen in my life, let that all complete, after that I will come and follow you. ஒருவேளை எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் நான் உன்னை பின்பற்றி வருகிறேன். Or we can say, let me first get a good job, then I will follow you. இல்லை என்றால் எனக்கு ஒரு நல்ல குடும்பம் அமையட்டும், அதன் பின்பாக நான் உம்மை பின்பற்றி வருகிறேன். Or we could say, let me form a good family first for myself, then I will come and follow you. இல்லை என்றால் ஏதோ ஒரு வாழ்க்கையின் லட்சியங்களை அதெல்லாம் முடிக்கட்டும், அதற்கப்புறம் நான் வருகிறேன் என்று சொல்லுகிறேன். Or some ambitions of my life, let me achieve all of them and then I will come and follow you. அதற்கு ஆண்டவருடைய பதிலை பாருங்கள். But look at the answer the Lord gives to him. மரித்தோர் தங்களையும் அடக்கம் பண்ணட்டும். Allow the dead to bury their own dead. நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி. But as for you, go and proclaim everywhere the kingdom of God. தேவனுடைய ஊழியத்திலே கூட தேவனுடைய வார்த்தையை பாருங்கள். Even in the ministry, look at the word of the Lord. நாம் நம்முடைய சௌரியத்துக்கு நாம் அதை டிலே பண்ண முடியாது. We cannot delay it according to our own convenience. அப்படியாக நல்ல தருணங்களை ஒத்தி வைத்தவர்கள் அநேகர் அதை இழந்து விட்டார்கள். So all those people who postponed, they have missed out on that precious opportunity. நான் சில உதாரணங்களை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். And I want to show you some of those examples. ஒரு நல்ல ஒரு கவர்னர், ஃபெலிக்ஸ் என்ற ஒரு கவர்னர் இருந்தார். There was a governor called Felix. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 25வது அதிகாரத்திலே
in Acts of the Apostles, chapter 25. 22 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். Chapter 25, verses 22, 23, we read like this. அகிரிப்பா ராஜாவுக்கு இவ்வாறு சொல்லப்படுகிறது, இப்படி ஒரு பவுல் என்கிற ஒருவனை அவர்கள் கைது பண்ணி இருக்கிறார்கள் என்று. And it was told to Agrippa that they have imprisoned a man called Paul. அவனை நியாயம் விசாரிக்க வேண்டும். And we have to inquire. என்று அவரை பற்றி சொன்ன பொழுது அந்த மனுஷன் சொல்லுகிறதை நானும் கேட்க மனதா இருக்கிறேன் என்று சொல்கிறான். And when it was told to him like that, he was saying, I also would like to hear the man myself. அவன் சத்தியத்தை கேட்க ஆவலாக இருந்தான் என்று பார்க்கிறோம். We read that he was very eager to hear the word of God. ஆனால் அகிரிப்பா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டானான்னு பார்த்தால் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. But if you read further down to see if Agrippa received the Lord, he did not accept the Lord at all. 26வது அதிகாரத்திலே 28வது வசனத்தை பாருங்கள். Chapter 26 verse 28 we read like this. அகிரிப்பா பவுலை நோக்கி, நான் கிறிஸ்தவனாகிறதுக்கு கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் என்றான். Agrippa replied to Paul, in a short time you will persuade me to become a Christian. Sorry, நான் அகிரிப்பா ராஜாவை பற்றி நான் பேசுகிறேன் இங்கே. I am talking about the king Agrippa. ஏறக்குறைய கிறிஸ்தவனாக நீ மாற்றி விட்டாய் என்று சொல்கிறார். And he says, no, you almost persuaded me to become a Christian. என்றைக்கு இவர் கிறிஸ்தவன் மாறார்னு தெரியுமா? You know when he becomes a Christian? ஒரு நாளும் அவர் மாறவே இல்லை. He never became a Christian. அவர் ஏறக்குறைய கிறிஸ்தவனாக மாறினார். He almost became a Christian. ஆனால் அவர் கிறிஸ்தவனாக மாறவே இல்லை. But he never became a Christian. அந்த அருமையான வாய்ப்பை அவன் செய்விட்டான், இழந்து விட்டான். He missed out on that wonderful opportunity to become a Christian. ஏனென்றால் கொஞ்சம் டிலே பண்ணி பார்க்க வேண்டும். Because he wanted to delay it a little. ஃபெலிக்ஸினுடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். We read the same thing with Felix. 24வது அதிகாரத்துல தான் பார்க்கிறோம் அதை. We read that in chapter 24. இதே போல இன்னொரு கோர்ட்டிலே அவன் ஃபெலிக்ஸ்க்கு முன்பாக பவுல் நிற்கிறார். And in the same in the court Paul is standing before Felix. தன்னுடைய மனைவியோடு அவன் பவுல் பிரசங்கம் பண்ணுகிறதை அவன் சொல்ல விரும்புவதை கேட்க வந்திருக்கிறார். And whatever Paul wanted to say, Felix was there present along with his wife to listen to what Paul says. இந்த ஃபெலிக்ஸ் என்பவரை பற்றி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு 22வது வசனத்திலே. In verse 22 there's a short introduction about Felix. இந்த மார்க்கத்தின் விஷயங்களை விவரமாய் அறிந்திருந்த ஃபெலிக்ஸ் என்று இருக்கிறது. It says having a more exact knowledge about the way. பாருங்க, ஆங்கிலத்துல அருமையா இருக்குது. He had a more exact knowledge of the way. நல்ல திட்டமாய் அந்த வழியை குறித்து அறிந்திருந்தார். In English it is beautifully written saying he had a more exact knowledge about the way. 25வது வசனத்திலே அவர் பவுல் ஆண்டவரை பற்றி சொல்லிக் கொண்டு வரும் பொழுதே, and in verse 25 as Paul was saying about the Lord Jesus Christ, 24வது வசனத்தின் கடைசி பகுதியை பார்க்கிறோம். கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை குறித்து அவன் சொல்ல கேட்டான். 24 லாஸ்ட் 24ஆம் அதிகாரம் 24. Okay, here in 24 the last portion of that verse says heard him speak about faith in Christ Jesus. அவன் நீதியையும் இச்சை அடக்கத்தையும் இனிவரும் நியாயத்தீர்ப்பையும் குறித்து பேசுகையில் ஃபெலிக்ஸ் பயமடைந்து, இப்பொழுது நீ போகலாம், எனக்கு சமயமான போது உன்னை அழைப்பிப்பேன் என்று சொல்கிறார். Verse 25, but as he was discussing righteousness, self-control and the judgment to come, Felix became frightened and said, go away for the present, and when I find time I will summon you. இப்பொழுது நீ போய்விடு, நான் இன்னொரு சமயம் நான் உன்னை அழைப்பிப்பேன் என்று சொல்கிறார். Go away for now and I will call you some other time. அருமையான சகோதர சகோதரிகளே, beloved brothers and sisters, இந்த ஃபெலிக்ஸ்க்கு இன்னொரு சமயம் கிடைத்தது என்று நினைக்கிறீர்களா? Do you think that Felix had another opportunity to listen to Paul? கிடைக்கவே இல்லை. Never received that opportunity. அந்த ஒரு வாய்ப்பு மறுபடியுமாக அவருக்கு கிடைக்கவே இல்லை. And he never received that opportunity again. அவருக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைத்தது உண்மையிலேயே.
And he in fact received another opportunity, ஆனால் அவனுடைய இருதயத்திலே தேவன் பேச முடியவில்லை. but the Lord was not able to speak to his heart. ஏனென்றால் அதற்கப்புறம் கிடைத்த வாய்ப்புகள் எல்லாம் பவுல் ஏதாவது தனக்கு கொடுப்பான் என்று தான் பார்க்கிறார். Because in the other opportunity that he received, he was only looking for something to get from Paul. தன்னை விடுவிப்பதற்காக பவுல் ஏதாவது ஆதாயத்தை கொடுப்பான் என்று தான் பார்க்கிறான். And he was thinking that in order to free himself, Paul would offer some sort of bribe. விசுவாசத்தை குறித்து கேள்விப்பட்டு உணர்வடையக்கூடிய வாய்ப்பு இன்னொரு முறை அவனுக்கு கிடைக்கவே இல்லை. And he never again received an opportunity to hear about Jesus and to hear about the faith in Christ Jesus. இந்த கீழ்ப்படியாமைக்கு இன்னொரு ஒரு வழியிலே நான் விவரிக்கலாம். And this disobedience, we could explain it in another way. அதாவது ஒரு passive disobedience இல்லை என்றால் violent disobedience இந்த ரெண்டு வகையாக பிரிக்கலாம். We could classify this obedience into a passive disobedience or violent disobedience. ரெண்டு கீழ்ப்படியான முடிவு கீழ்ப்படியாமை தான். The result is that disobedience is the result of it. ஒரு அருமையான ஒரு சகோதரன் இதை பற்றி நம்ம அஜய் சக்கரவர்த்தி NCCF சர்ச்சில் உள்ள ஒரு இதை குறித்து விளக்கும் போது இவ்வாறு அவர் ஒரு உவமையை சொன்னார். When our brother Ajay Chakravarti in NCCF in RLCF, when he was explaining, he explained this with a parable. தன்னுடைய சிறு வயதிலே பேப்பர் போட வேண்டிய ஒரு வாய்ப்பு, ஒரு வீடுகளாக போய் தமிழ் பத்திரிகை அதை வாங்குவதற்கு அவரோட கேன்வாஸ் பண்ணுகிறார். And when he was growing as a child, he had an opportunity to go to each house to canvass, asking them to buy this Tamil magazine. ஒருவேளை சர்ஃப் எக்ஸல் மேட்டிக் சேல்ஸ்மேன் வரும்போது ஒவ்வொரு வீடாக முதல்ல ஆரம்பத்தில் கேட்டிருப்பான், ஒவ்வொரு வீடாக இது நல்லா இருக்கும்னு சொல்லி. And when this representative from Surf Excel, he reaches out to each one's house at the door, he says that this product is a very good product, why don't you try it? முதல் ஒரு வீட்டை தட்டி அவர் கேட்கும் பொழுது இந்த பத்திரிகையை வாங்கி கொள்கிறீர்களா என்று, நியூஸ் பேப்பர் காலை செய்தி அந்த பத்திரிகையை வாங்கி கொள்ளுங்கள் என்று சொல்லி கேட்கும் பொழுது அவர்கள் இல்லை வேண்டாம் என்று சொல்லி கதவடைப்பார்கள். When he reached out to one of the houses and he offered them this newspaper, convincing them to buy this, they would have probably denied it, saying no, we don't want it. இங்கே ஒரு சேல்ஸ்மேன் எப்படியாவது அதை விற்க வேண்டும் என்று பிரயாசப்படுகிறார். So here's a salesman who is somehow wanting to sell it. இரண்டாவது வீட்டிற்கு போகும்பொழுதும் அதே பதில் வந்திருக்கும். And when he reached out to the second house, probably he had the same reply. ஒருவேளை காலையில் 9 மணிக்கு ஆரம்பிக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். So just imagine that he started that at morning 9 o'clock. ஒவ்வொரு வீடாக தட்டிக்கொண்டே போகிறார். And so he knocks at each house, he goes on like that. ஒருவரும் வாங்கவில்லை. And nobody bought it. ஒரு மதியம் 2 மணிக்கு ஒரு வீடை தட்டுகிறார். And in the afternoon 2 o'clock he knocks at the door. அப்பொழுதுதான் அவர் நல்ல சாப்பிட்டு விட்டு தூங்குறார் என்று வைத்துக் கொள்ளுங்க. And just think that person has just had his meal and then he's going to rest. இந்த சேல்ஸ்மேனுக்கு எப்படியாவது விற்க வேண்டும். And for this salesman, he somehow wants to sell it. அதை கதவை தட்டணும்னு உள்ள இருந்து அவர் தூங்கி எழுந்து வருகிறார். And as soon as he knocks at the door, this man opens the door. இந்த பத்திரிகையை வாங்கிக் கொள்கிறீர்களா என்று கேட்ட உடனே கதவை ஓங்கி சாத்தி அடைப்பார். And as soon as he asks, would you mind buying this paper, he just slams the door on him. ஓடி போய்டு என்று திட்டுவார். And he would have just scolded him, saying, run away from here. இப்பொழுது 9 மணியிலிருந்து ஆரம்பித்த யாருமே அதை வாங்கவில்லை. அவர்கள் எல்லாருமே passive disobedience என்று சொல்லலாம். And from morning 9 o'clock when he started, nobody bought it, and we could call this as passive disobedience. ஆனா இன்னொருவர் ஓங்கி அறிந்தார், அவரும் நிச்சயமில்லை வாங்கவில்லை, அவர் violent disobedience அவ்வளவுதான். And the person who slammed the door, he also did not buy it, but we could call him as a violent disobedience. இந்த சேல்ஸ்மேனுக்கு எல்லாமே ஒன்றுதான். And for this salesman, everything is just the same. கதவை ஓங்கி அடித்தவர் கதவை திறந்து வாங்கி கொடுக்கிறேன் என்று சொன்னால் இது வியாபாரம். And if the man who slammed the door, if he had just offered to buy it, that's a business for him. மரியாதையாக வேண்டாம் என்று சொன்னாலும் இவருக்கு என்ன இல்லை, வியாபாரம் நடக்கவில்லை. And even if that person respectfully denied it, the business did not happen. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம். Gospel according to Matthew chapter 28. மத்தேயு 22வது அதிகாரத்திலே ஒரு
ஒரு கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்களை பற்றிய விவரம் இருக்கிறது. 1 7 வசனம் வரைக்கும். Sorry, Matthew chapter 22, we read about the parable of the marriage feast. அழைக்கப்பட்ட 3வது வசனம், அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்துக்கு வர சொல்லும்படி தன் ஊழியக்காரரை அனுப்பினான், அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். Chapter 22 verse 3, and he sent out his slaves to call those who had been invited to the wedding feast, and they were unwilling to come. அவர் ஏற்கனவே முடிவு பண்ணி விட்டார்கள், நாம் இந்த கல்யாண வீட்டுக்கு போகிறது இல்லை என்று. They had already decided in their mind that they are not going to attend this wedding feast. அது எப்படி நடக்கிறது என்று பாருங்கள். 5வது வசனத்திலே See how it happens. We read that in verse 5. அழைக்கப்பட்டவர்கள் அதை அசட்டை பண்ணி, Those who were invited, they paid no attention. முதல்ல அவர்கள் வெறுமனே அசட்டை பண்ணுகிறார்கள் ஒரு கூட்டம். And first group of people, they just despised it. 6வது வசனத்திலே சிலர் அவனை அவமானப்படுத்துகிறார்கள். And in verse 6 we read that some of them mistreated them. அதன் பின்பாக கொலை செய்கிறார்கள். And after that some of them even killed them. கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கிறது. It happens, partially. ஆனால் இவைகள் எல்லாம் violent disobedience என்று சொல்லலாம். But we could call all these things, all these acts as violent obedience. Disobedience. Violent disobedience, sorry. லூக்கா எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரத்தை பாருங்கள். Let's turn to Luke 14. லூக்கா 14வது அதிகாரம். Luke 14. 16வது வசனத்துல இங்கேயும் ஒரு பெரிய விருந்து இருக்கிறது. Verse 16, here also we read about the feast or dinner. ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தான். And a man was giving a big dinner and he invited many. எல்லோரும் விருந்து ஆயத்தமா இருக்கிறது, எல்லோரும் வாருங்கள் என்று அழைப்பு விடுக்கிறான். So he says that the dinner is ready and all of you come. அவர்களும் பதில் சொல்கிறார்கள். And they also give a reply here. அவர்கள் எப்படி பதில் சொல்கிறார்கள் பாருங்கள். How do they give a reply? என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். And we request you to please forgive us. Please consider me excused. Please. It says please consider. இவர்களும் நினைச்சவில்லை, கீழ்ப்படிய போறது இல்லை, இல்லை என்றால் அந்த விருந்துக்கு போக போறது இல்லை. And they say very politely, please consider me excused. Neither are they going to attend that wedding. இவர்கள் ஓங்கி கதவை சாத்தவில்லை. They did not slam the door. ஆனால் பவ்யமாக சொல்கிறார்கள், நாங்கள் வர முடியாது. But they are very respectfully, politely they are saying that we cannot come. 9வது வசனத்திலே பாருங்கள், அதன் பின்பாக அதிலும் அப்படிதான். 19வது வசனம், என்னை மன்னிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். In verse 19 also we read that please consider the excused. இவர்கள் எவர்களும் யாருமே அந்த விருந்திலே நினைச்சவில்லை, கலந்து கொள்ளவில்லை. None of them ever took part in that wedding. அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் ஒருவேளை violent disobedience தான் disobedient என்று நினைக்கிறோம். Beloved brothers and sisters, we all think that violent disobedience is disobedience. ஓங்கி கதவை சாத்தினவர்கள் தான் அதை வாங்கவில்லை என்று நினைக்கிறோம். We think that only those who slammed the door are the ones who denied to buy it. அப்படி அல்ல. It is not like that. காலம் தாமதித்து தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள், நாங்க வர முடியாது என்று சொல்லவும் நினைச்சவில்லை, கீழ்ப்படியவில்லை. Even those who delay it or postpone it and who politely responded, even they are disobedient. நான் இதை நினைக்கிறேன். And this is how I think. நம்மளே யாருமே violent disobedience இல்லை. None of them here are violent. We don't violently disobey. ஆனால் நாம் தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள், வர முடியாது என்ற கேட்டகரியில் அநேகர் நாம் இருக்க முடியும் என்று நான் நினைக்கிறேன். But I think many of us will fall into this category of saying, please forgive us, please consider us excused. தேவனுடைய வார்த்தைக்கு வரும்பொழுது அதை உடனடியாக நாம் ஏற்கனவே ஆபிரகாமை பற்றி பார்த்தோம், மோசேயை பற்றி பார்த்தோம். அவர்கள் எல்லாம் எப்படி முடிவெடுத்தார்கள், அப்படி நாம் முடிவெடுக்கிறது இல்லை. See, we already read about Moses and Abraham, and our decisions are not those decisions which they are not like the decisions which they took. இப்பொழுதும் புதிதும் ஜீவனமான சத்தியங்கள் எல்லாம் கேட்ட பின்பு இப்பொழுது நாம் பழகி விட்டோம். தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள், தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள். நாமும் என்ன செய்யவில்லை, நாம் முடிவெடுக்கிறது இல்லை. And after hearing all this new and the living way, the truth like this, we have learned to say, please kindly forgive us. ஆண்டவராய் இயேசு ஆண்டவர் நம்மை பற்றிய நினைவுகளிலே அப்படி இல்லை. But the thoughts which the Lord has toward us is not like that. நம்மை அவர்
மீட்க வேண்டும், இல்லை என்றால் நம்மை அவர் தன்னோடு கூட இழுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்கு அவர் எப்படி பிரயாசப்படுகிறார் தெரியுமா? You know how much effort the Lord is taking in order to redeem us, in order to make us to be with Him. அவருடைய சௌகரியமான நேரத்திலே நம்மோடு பேசுகிறது இல்லை. He does not come to us and speak to us at times of His own convenience. எரேமியாவிலே ஒரு வசனம் இருக்கிறது. எரேமியா 7வது அதிகாரம். Jeremiah 7, there is a verse like this. தமிழ்ல அவ்வளவு தெளிவாக அது இருக்கிறது இல்லை. In Tamil it is not so clear. ஒருவேளை ஆங்கில மொழிபெயர்ப்பில் இப்படி அது சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழில் நான் வாசிக்கிறேன். In English it says like this. 25வது வசனத்திலே, உங்கள் பிதாக்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாள் முதல் இந்நாள் மட்டும் நான் தீர்க்கதரிசிகளாகி என் ஊழியக்காரரை எல்லாம் தினம் தினம் உங்கள் அண்டைக்கு ஏற்கனவே அனுப்பி கொண்டே இருந்தேன் என்று சொல்கிறார். And Jeremiah 7:25, since the day that your fathers came out of the land of Egypt until this day, I have sent you all my servants, the prophets. ஒரு மொழிபெயர்ப்பிலே இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. And another translation it says like this. I have sent you all my servants and prophets daily, rising early and sending them னு போட்டிருக்கு. And in NASB it says, I have sent you all my servants, the prophets, daily rising early and sending them. நம்மை ரட்சிப்பதற்காக ஆண்டவர் எப்படி அவர் கிரியை செய்கிறார்? See, in order to save us, see how the Lord works. எகிப்திலிருந்து புறப்பட்டதிலிருந்து நான் ஒவ்வொரு நாளும் காலையிலேயே எழுந்திருத்து உங்களுக்கு தீர்க்கதரிசிகளை நான் அனுப்பி கொண்டே இருக்கிறேன்னு சொல்றார். From the day you came out of Egypt, every day, early in the morning, I have been sending prophets to you. காலையிலே அவர் ராத்திரி முழுதும் யாரை பற்றி நினைத்திருப்பார்? So if they had to come early in the morning, throughout the night, what would they have been thinking about? அவர் என்னை குறித்து சிந்தித்துக் கொண்டே இருந்தார். And he was thinking about me. அவர் உங்களை பற்றி சிந்தித்துக் கொண்டே இருந்தார் இரவு முழுதும். And throughout the night, he was thinking about you. நான் இவனுக்கு காலையிலேயே ஒன்றை சொல்ல வேண்டுமே. I have to tell him right in the morning, early in the morning. நான் அவனுடைய வாழ்க்கையில ஒரு முடிவை எடுப்பதற்கு நான் காலையிலேயே பேச வேண்டுமே. And in order for him to make a decision, I have to speak to him early in the morning. அவர் தன்னுடைய சௌகரியத்தை அவர் நினைக்கவில்லை. He did not think of his convenience. காலையிலேயே எழுந்திருத்து இவருக்கு இந்த வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்று அவர் யோசித்து அனுப்பினாராம். And he was thinking that for him to give him this word, I have to send this person early in the morning. சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்தை நாம் தியானிப்போம் என்றால் உண்மையாய் உணர்வடைவோம். Beloved brothers and sisters, if we would meditate on this verse, we would certainly come to a realization. மறுபடியும் லூக்கா எழுதின சுவிசேஷத்துக்கு நான் திரும்புவோம். Let's turn to Luke again. 9வது அதிகாரம். Luke chapter 9. 61வது வசனத்திலே, வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறவிடத்தில் அனுப்பி வைத்துக் கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். Luke 9 verse 61. Another also said, I will follow you, Lord, but first permit me to say goodbye to those at home. அதை நாம் அவன் சொன்னபடியே அந்த ஆழத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவருடைய பதிலை வைத்து தான் நாம் அதை கண்டுபிடிக்க வேண்டும். So in order to understand the depth of what this person said, we will have to try and read and understand what the Lord replied to him. அவன் எந்த நோக்கத்தோடு அதை கேட்டிருக்கிறான் என்று. So with what intention this person had asked that request. ஆண்டவர் சொல்கிறார், கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல. And the Lord Jesus said to him, no one after putting his hand to the plow and looking back is fit for the kingdom of God. ஒருவேளை நான் எங்க அப்பா அம்மாட்ட நான் குட் பை சொல்லிட்டு வருகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு ஏதோ ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது என்று தான் நம்ம யோசிக்கிறோம். When a person says that allow me to go and say goodbye to someone, it just means that we would just intend to think that this person has got some sort of an attachment to his parents. ஆண்டவர் சொல்லும்போது அவன் நீ இதற்கு லாயக்கில்லை என்று சொல்லிவிட்டார். But when the Lord Jesus Christ says that, he says you are not fit.
ஏனென்றால் கலப்பை மேல் கை வைத்து விட்டு பின்னாடி பார்க்கிற எவனும் வந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் அல்ல. Because the Lord Jesus says, anyone who has put his hand to the plow and looking back is not fit for the kingdom of God. நம்முடைய வாழ்க்கையில பல முடிவுகள் நாம் எடுக்க வேண்டிய சந்தர்ப்பம் வருகிறது எல்லாம் இதை குறித்து நீங்கள் யோசித்து பாருங்கள். And in all the decisions that we have to take, just think of this. இந்த மூன்று வகையான கூட்டத்திலே ஏதாவது ஒரு கூட்டத்திலே நாம் இருக்கலாம். In these three groups of people, we could be in among any one of these groups. ஆனால் அவர் பாலிஷாக இயேசு பேசவே இல்லை. But Jesus never spoke in a very polished way. அருமையான சகோதர சகோதரிகளே, Beloved brothers and sisters, எளிதான சௌரியமான முடிவுகளை நாம் எடுப்பதற்கு ஆயத்தமாயிருந்து கடினமான முடிவுகளை நாம் எடுப்பதற்கு நாம் ஆயத்தம் இல்லை என்றால் நாம் சீஷனாய் இருக்க முடியாது. And if we are willing to take very easy decisions, very simple decisions, but then unwilling to take tough decisions in order to be following the Lord, then we can never become a disciple. செவ்வாய் கிரகத்திற்கு ஆளை அனுப்ப வேண்டும் என்று அழைப்பு விடுத்த பொழுது நிறைய பேர் வந்தார்கள். When there was this invitation given to people to travel to this planet, many people came forward. அவர்கள் 4 பேர் தான் அவர்கள் அதுக்கு ட்ரைனிங் கொடுக்க வேண்டும். Only 4 people will have to be trained. அதனுடைய ஒரு சாராம்சம் என்ன தெரியுமா? You know the one important thing about it, ரிட்டர்ன் டிக்கெட் கிடையாது. there is no return ticket from this planet. ஆமா, போருக்கு டிக்கெட் உண்டு, ரிட்டர்ன் டிக்கெட் கிடையாது. So there is this ticket for you to travel onward, but no return ticket. அதற்கு கேரண்டி கொடுக்கவே முடியாது. Because no one can guarantee the return. அருமையான சகோதர சகோதரிகளே, Beloved brothers and sisters, செவ்வாய் கிரகத்துக்கு போறதை பற்றி நாம் பாராட்டுகிறவர்கள் நிறைய பேர் இருக்கலாம். there are many people who could appreciate the very thought of traveling to a planet. ஆனால் உண்மையிலேயே அதுக்கு தியாகம் பண்ணுகிறவர்கள் எத்தனை பேர் இருக்க முடியும்? But how many of you would be there who are ready to sacrifice? அதற்கு சம்மதிக்கிறவர்கள் தான் செவ்வாய் கிரகத்துக்கு போக முடியும். Only those who agree to this plan will be able to travel to this planet. தேவன் தம்மை பாராட்டுகிறவர்களை எதிர்பார்க்கிறார் என்று நினைக்கிறீர்களா? Do you think that the Lord is looking forward to see people who would appreciate him? ஏதோ வகையிலே இந்த சத்தியம் நல்லது, இல்லை என்றால் இந்த தேவன் நல்லவர், இல்லை இந்த குடும்பம் ஏதோ இவைகளை பற்றி பாராட்டி கொண்டே போய்கிட்டு இருக்கிறதை தேவன் விரும்புகிறார் என்று நினைக்கிறீர்களா? Do you think that the Lord is looking for people who would say, oh, this truth is good, or this life is good, and he is looking forward to such people who would only appreciate? தேவன் தம்மை பின்பற்றுகிறவர்களை தான் அவர் எதிர்பார்க்கிறார். He is looking forward to see people who would be wholeheartedly willing to follow him. நீங்க மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை பார்த்தீங்கன்னா அநேகர் ஆண்டவரிடத்தில் போதகரே போதகரே என்று சொல்லி வந்தார்கள். And if you look at the Gospel of Matthew, there were many people who came following him saying, teacher, teacher. நீங்கள் வேதத்திலே தேடி பாருங்கள், டீச்சர் டீச்சர் குட் டீச்சர் என்று அவர் அழைத்து அவரிடத்தில் போனவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். There are many, if you read through the Gospels, there are many who went after Jesus saying teacher or good teacher. ஆனால் இவர்களிலே அநேகர் ஆண்டவரை பின்பற்றவில்லை. But among those people, many of them did not follow Jesus. இவர் எல்லோரும் அவரை டீச்சர் என்று போதகர் என்று அறிந்திருந்தார்கள். All of them knew him to be a rabbi or a good teacher. நான் சில வசனங்களை நான் உங்களுக்கு காண்பிக்கலாம், இப்பொழுது நேரம் இல்லை, நான் உங்களுக்கு குறிக்கிறேன். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், மத்தேயு 12ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம், Matthew 8:19, மத்தேயு 12:38, Matthew 12:38, மத்தேயு 19:26, Matthew 19:26, மத்தேயு 26:25, Matthew 26:25, மத்தேயு 22:24, Matthew 22:24. எல்லா இடத்திலும் போதகரே என்று தான் அழைத்தார். In all these places they would only call him good teacher. அவர்கள் நேர்மையான உள்ளவர்களாக அதை கேட்கவில்லை. But they did not listen to the word with an honest heart. அவர்கள் ரொம்ப கன்னிங்காக இருந்தார்கள். They were very shrewd and cunning. அருமையான சகோதர சகோதரிகளே, Beloved brothers and sisters, நாம்
பாராட்டுவதற்காக நாம் அங்கே வரவில்லை. We are not here in order to appreciate him. நாம் பின்பற்ற வேண்டும் என்று தான் தேவன் நம்மை The அழைத்திருக்கிறார். Lord has called us in order to follow him. நம்முடைய கீழ்ப்படுதலுக்கு நம்முடைய சௌரியமான நேரத்திற்காக நீங்கள் ஒத்தி போடாதிருங்கள். And do not postpone your obedience looking out for your convenience. தேவன் நம்மை அவரோடு கூட இழுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்கு அவர் தன்னுடைய சௌரியமான நேரத்தை தேடவில்லை. The Lord, in order to redeem us, in order to make us to be seated with him, he was not waiting for his convenient time. ரோமர் 12வது அதிகாரம் Romans 12 11வது வசனத்தை பாருங்கள். verse 11. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். Not lagging behind in diligence, fervent in spirit. ஆவியிலே அனல் உள்ளவர்களாயிருங்கள். Fervent in spirit. நம்முடைய அனல் உள்ளவர்களாயிருங்கள், ஜாக்கிரதையாயிருங்கள் என்றுதான் வேதம் சொல்கிறது. So the word of God says, be diligent and fervent in spirit. நாம் ஒருவேளை தேவனுடைய ராஜ்யத்தை பின்பற்றி வரும்போது ஆரம்பத்திலே நாம் கொண்டிருந்த அதே அன்பும் அதே ஒரு வேகமும் அதே உள்ள zeal நம்ம இப்பொழுது இருக்கிறதா? The way we started our Christian life, the love that we had, the zeal that we had, the faith that we had, do we still continue to be in that? நாள் ஆக 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 அவைகள் கொஞ்சம் கொஞ்சமாக கூல் டவுன் ஆகிக்கொண்டே இருக்கிறதா? As days go by, do we cool down in that attitude? நான் பல ஆண்டுகளுக்கு முன்பாக கேள்விப்பட்ட ஒரு ஸ்டோரி, கதை ஒன்று இருக்கிறது. There is a story which I heard many years before. நான் அதை சில இடங்களில் சொல்லியிருக்கேன். ஒருவேளை மறுபடியுமாக உங்களிடத்தை சொல்வதற்கு நான் அதை குறித்து நான் வெட்கப்படவில்லை. And I have recited this story in many places on many occasions, and I am not ashamed to repeat it here again. ஒரு நல்ல ஒரு வாலிபன் நல்ல ஒரு வேலைக்காக அவன் தேடிக்கொண்டிருந்தான். There was a fine young man who was looking out for a very good job. ஏனென்றால் அவன் நன்றாக அவன் தீவிரமான பயிற்சி எடுத்து ஒரு சாதனையாளனாக வர வேண்டும் என்று முதலில் நினைத்தான். Because he had undergone a rigorous training and he wanted to be a person who had already achieved in his career. ஆனால் ஒரு கட்டத்திலே அவனுக்கு பசி ஆற்றுவதற்கு ஒரு தேவை இருந்தது. But in order to satisfy his hunger, there was a need in his life. ஒரு வருமானம் தேவையாயிற்று. He needed an income. அதனாலே ஏதாவது ஒரு வேலையிலே சேர வேண்டும் என்று அவன் யோசித்தான். So he was thinking of getting into a job now. தன்னுடைய ஒரு பட்டணத்திலே அவன் அப்படியே வேலை தேடி போகும்பொழுது ஒரு சர்க்கஸ் கூடாரத்தை அவன் பார்த்தான். So as he was looking out for a job in the city, he found this circus. அங்கே சர்க்கஸ் கூடாரத்தின் வாசலிலே ஒரு போர்டு இருந்தது, ஆட்கள் தேவை என்று. And so in that circus entrance there was this board which had this verse saying wanted, men wanted. இவன் நல்ல ஒரு பயிற்சி பெற்ற வாலிபன் என்பதனாலே நமக்கு ஏதாவது ஒரு உள்ளே சர்க்கஸ்ல வேலை கிடைக்கும் என்று அவன் கதவை தட்டினான். Because he was a well trained person, he thought that I might find a job inside. உடனே அவனை அழைத்து அவனை இன்டர்வியூ நடத்தினார்கள். So immediately they called him and they conducted this interview. இவன் நினைத்தான் ஏதாவது நமக்கு ரிங்ஸ்ல விளையாடுவதற்கு ட்ரெய்னிங் கொடுப்பார்கள் என்று நினைத்து. So he thought that they would conduct some sort of training for him to with that ring that is there. அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை நீ செய்ய வேண்டும் என்றார்கள். But they told him, you have to just do what we ask you to do. அவன் சரி என்று மறுநாள் காலையிலே வந்து விட்டான். So he agreed to that and then he came again the next morning. வந்த உடனே ஒரு பெரிய ஒரு காஸ்டியூம், ஒரு அங்கி அவனுக்கு போட்டார்கள். So as soon as he came, they put on a big new costume. முழுவதுமாக ரோமம் நிறைந்த ஒரு ஆடை. That robe was full of fur. அதுல ஒரு முகமூடி இருந்தது. And there was this mask. அது ஒரு குரங்குடைய சாயல் அதில் இருந்தது. And this had this form of a monkey. அவன் சொன்னார்கள், நீ காலையில வந்தவுடன் இதை போட்டுக்கொள்ள வேண்டும். And they told him, as soon as you come in the morning, you will have to put on this robe. வேடிக்கையாளர்கள் இல்லையென்றா வாடிக்கையாளர்கள் இல்லையென்றா பார்வையாளர்கள் எல்லாம் 9 மணிக்கு வருவாங்க. All these people, this audience, they would come morning 9 o'clock. பிள்ளைகள் எல்லாம் வரும்பொழுது ஒரு அறையிலே இருந்து நீ அவர்களை வேடிக்கை காட்ட வேண்டும். And when all these children they come, you'll have to station in a room and entertain the children. சர்க்கஸ் நடத்துற அந்த கோளரங்கத்துக்கு போவதற்கு முன்பாக ஒவ்வொரு அறையாக இவர்கள் பார்த்து கொண்டு போக வேண்டும். And when they pass through this auditorium, they'll have to go visiting each of these rooms. ஆகவே இவன் முதல் அறையிலே ஒரு ஓபன் அறை, அதுல ரூஃப் இருக்காது.
And so in the first room, there would not be a roof. அங்கே உள்ளே அங்கே மரம் போன்று அமைத்திருக்கிறார்கள். அந்த மரத்திலிருந்து அவன் விளையாட வேண்டும். And they would have set up a tree, and then he has to be on the tree, just playing in that tree. பிள்ளைகள் எல்லாம் வந்து பார்க்க வருவார்கள். And all these children would come to visit this monkey. அங்கே ஒரு குரங்கு நின்று விளையாடி கொண்டிருக்கும். And there would be this donkey playing. Monkey. கொஞ்சம் கொஞ்சமாக அவன் அந்த கலையெல்லாம் கற்றுக்கொண்டு விட்டான். And he had learned this art of being a monkey. எப்படி ஜனங்களை கவர்ந்து கொள்வது, how do I attract people, எப்படி சொரிந்து கொள்வது, how do I scratch myself, எப்படி ஜனங்களை மகிழ்ப்பது, எல்லாவற்றையும் அவன் படித்து கொண்டான். And he learnt everything. அப்படி காலப்போக்கில் அவனுக்கு ஓடிக்கொண்டே இருந்தது நாட்களும். So all these things were going on as days went by. அவனுக்கும் ஒரு வருமானம் கிடைத்தது. And he also earned an income. ஒரு நாள் உற்சாகத்திலே அப்படி ஊஞ்சலிலே விளையாடி கொண்டிருக்கும் பொழுது அப்படி தாண்டி அடுத்த அறையிலே விழுந்து விட்டான். And in all his excitement, when he was swinging in that tree as a monkey, he fell into the next room. அடுத்த விழுந்தோடனே அங்கே ஒரு சிங்கம் இருக்கிறது. And in the next room there was this lion. பார்த்த உடனே இவனுக்கு பயம் வந்து விட்டது. As soon as he saw that, he was so scared. அவன் தவறுதலாக இப்படி வந்து விழுந்து விட்டோமே என்று பயப்படுகிறான். And he was so frightened to death, saying, "Oh, by mistake I fallen into this room." கத்துகிறான். And he was screaming. இவன் எவ்வளவு அதிகமாக கூச்சல் எடுக்கிறானோ அது அவ்வளவு அதிகமாக நெருங்கி வருகிறது. And the more he screamed, the more the lion approached him. நேராக வந்து இவன் காத்தை கடித்தது. And it came right to him and bit his ear. இவன் அமைதியாகி விட்டான். And he was silenced. நமக்கு முடிவு வந்து விட்டது என்று. And he thought, my end has come. அப்பொழுது அங்கே அந்த சிங்கம் பேசியது. And then that lion spoke to him. நீ சத்தம் போடாதே. Don't scream. உன்னை போல நானும் இங்கே நடித்து கொண்டிருக்கிறேன். Just like you, I am also acting. நீ குரங்கு வேஷம் போட்டு நடிக்கிறாய், நான் சிங்க வேஷம் போட்டு நடித்து கொண்டிருக்கிறேன். You are acting as a monkey and I am acting as a lion. நீ அதிகமாய் சத்தம் போட்டால் நம்முடைய ரெண்டு பேருக்கும் வேலை காலியாகி விடும். If you scream more, then both of us will lose our job. ஆகவே அமைதியாக இரு என்று சொல்லிட்டு. So just be quiet. உடனே இவனை யோசித்தான், இவன் நம்மை போல தான் இவன் இருக்கிறான். So immediately he thought, oh, he too is just like me. இதிலிருந்து நான் ஒரு பாடம் கற்றுக்கொண்டேன். And there's a lesson that I learned, dear brothers and sisters. நாம ஏதோ ஒரு வெற்றி வாழ்க்கைக்காக எதை சாதிக்க வேண்டும் இல்லை என்ற ஒன்றை அடைய வேண்டும் என்று தீர்மானித்து சபைக்கு வந்திருந்தோம். And in order to live this victorious Christian life, we think that we have to attain something, and then so we come to this church. ஏதோ ஒரு கட்டாயத்திலும் ஏதோ ஒன்றை நாம் ஒரு நடிகராக மாறிவிட்டோம். And out of a pressure or force or out of something, we have become like an actor. வேற வழி இல்லை, இப்படியே நாடகத்தை போட்டு கொண்டு போன நாடகத்திலே நடித்து கொண்டிருந்தால் தான் இந்த வாழ்க்கை ஓடும் என்ற ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறோம். And we have come to this decision saying that there's no other way, that I'll have to continue to act like this. அப்படியே போய் கொண்டிருக்கும் பொழுது சில நேரம் ஏதாவது அவமானப்பட்டு விடுகிறோம். And while we go like this, we end up in an embarrassment. அடுத்த சகோதரனிடத்திலே பார்க்கும்போது அவரும் இதே போல தான் நடித்து கொண்டிருக்கிறார். And when we look at the other brother, we see that he is also acting just like us. ரெண்டு பேரும் ஒரு உடன்படிக்கை செய்து கொள்கிறோம். And so both of us make a covenant there. நீனும் அதே வேஷம் போட்டு கொண்டிரு, நானும் அதே வேஷம் போட்டு கொண்டிருக்கிறேன். You also put up the same act and I will also put up the same act. நம்முடைய ரெண்டு பேருக்குமே இந்த CFC ல கதை ஓடும். And both of us, our story, our life will go on in CFC. அருமையான சகோதர சகோதரிகளே, beloved brothers and sisters, கேளிக்கையான ஒரு உதாரணமாக இருந்தாலும் this might be a very funny example. நம்முடைய நிலைமை உண்மையிலேயே அப்படி மாறி விடுமோ? Will our life will become like that? நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒன்றை சாதித்து வர வேண்டும் நினைத்தவர்கள் நடிகர்களாக மாறி விடுகிறோமோ? Those people who wanted to achieve something in their life, will we end up like an actor? காலதாமதமான முடிவுகள் எல்லாம் நம்மை கடைசியிலே நடிகர்களாக மாற்றிவிடும். All these delayed or postponed decisions that we take will certainly make us to be actors. சீஷத்துவ வாழ்க்கை என்பது ஒன்றை பாராட்டுகின்ற ஒரு வாழ்க்கை அல்ல. A life of being a disciple is not a life where we just merely appreciate. இயேசுவை பின்பற்றுகிற ஒரு வாழ்க்கை. It is a life where we follow Jesus Christ. நமக்கு கொடுக்கிற வாய்ப்புகளை எல்லாம் நாம் காலதாமதப்படுத்தி இன்னொரு வாய்ப்புக்காக காத்திருந்தோம் என்றால், if we
if we squander all the opportunities that we get and we are eagerly expecting for another opportunity, இன்னொரு வாய்ப்பு கிடைக்காமலே போய்விடுவோம். that another opportunity we might never get it at all. காலம் தாமதமாக ஆக நம்முடைய நடிப்பிலே நாம் தெரியும் விடுவோம். As days delay, we will only become expert in our action, in our acting. தேவன் நமக்கு அப்படிப்பட்ட அபாயத்திலிருந்து நம்மை காப்பாராக. May the Lord preserve us from such danger.